துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சனியோடு இருக்கார். மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்குது. பெரிய லெவலில் இல்லாமல் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனாலும் உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கார். அப்படி இருக்கிறது வேலையில் கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் நீங்கள் லாங் லீவு போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டார், எனி அதர் அஃபிக்டட் கன்சர்னில் இருந்தாலும் உங்களுடைய கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிவிட்டு இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போட்டுறாதீங்க. இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு இருக்குது. ஆக ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்குது. பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம், குறிப்பாக அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களால் நன்மை, இது எல்லாமே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள்.